வணக்கம். ஸ்டேட் ஆஃப் த நேஷன், த சிஸ்டம் வர்சஸ் த சிட்டிசன். அதாவது தேசத்தின் நிலை, அமைப்புக்கும் குடிமகனுக்கும் இடையிலான தொடர்பு அப்படிங்கிற இந்த மிக விரிவான பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம். நம்ம நாட்டோட மேக்ரோ பொருளாதார மாற்றங்கள்ல ஆரம்பிச்சு அரசியல் களத்தோட நகர்வுகள் வரைக்கும் எல்லாமே எப்படி ஒரு சாதாரண குடிமகனோட அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்குதுங்கிறத ஆழமா பார்க்க போறோம். இந்த சிஸ்டம்க்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமானது. இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை அலச போறோம்னு சுருக்கமா பாத்திரலாம். முதல்ல பொருளாதார அழுத்தங்கள், அடுத்து அரசியல் களம், மூணாவதா நிர்வாக சிக்கல்கள், கடைசியா உள்கட்டமைப்பு மற்றும் அறிவியல் சாதனைகள். வாங்க உள்ளே போகலாம். முதல்ல பொருளாதார அழுத்தங்கள் பத்தி பேசுவோம். ஒரு சாமானிய குடிமகனா இன்னைக்கு நாம எல்லோரும் தினமும் உணர்ற அந்த நிதி நெருக்கடிகளுக்கு பின்னால என்ன இருக்கு? சமீபத்துல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. பிரதமர் மோடி அவர்கள் நம்ம கிட்ட முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கணும், பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கணும், குறிப்பா தங்கம் வாங்குறத குறைக்கணும், முடிஞ்சா வீட்டிலிருந்தே வேலை செய்யணும்னு தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது ஏன்? திடீர்னு இப்படி சொல்ல பின்னால இருக்கிற அந்த பெரிய பொருளாதார காரணம் என்னன்னு நம்ம கண்டிப்பா யோசிச்சிருப்போம். அதுக்கான விடை இந்த எண்கள்ல தாங்க இருக்கு. உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் காரணமா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சுமார் 200 பில்லியன் டாலர்களை, அதாவது கிட்டத்தட்ட 20,000 கோடி டாலர்களை ஒரே அடியா இந்திய சந்தையிலிருந்து வெளியெடுத்துட்டாங்க. இதனால என்ன ஆச்சு? டாலர் மதிப்பு எகிரிடிச்சு, நம்ம ரூபாயின் மதிப்பு 95 ரூபாய் 31 காசுகளா சரிஞ்சிடுச்சு. இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவையில 85% இறக்குமதி தான் செய்யுது. அதனாலதான் பெட்ரோல் பயன்பாட்டையும் தங்க இறக்குமதியும் குறைச்சு நம்ம நாட்டோட அந்த மிக முக்கியமான அந்நிய செலாவணி கையிருப்பை எப்படியாவது காப்பாத்தணும்னு அரசாங்கம் குடிமக்கள் கிட்ட உதவி கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல, நாம இப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே சிக்கலான பொருளாதார நிலையில இருக்கோம். அப்படின்னா என்ன? இது ஒரு முரண்பாடான நிலைங்க. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப மந்தமா இருக்கும், ஆனா அதே நேரத்துல பொருட்களோட விலையும் தாறுமாறா ஏறும். இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி இப்போ 6லிருந்து 6.5% குறைஞ்சிருக்கு. ஐசிஆர்ஏ நிறுவனம் கூட 2027 நிதியாண்டிற்கான வளர்ச்சியை வெறும் 6.5% குறைச்சு மதிப்பிட்டிருக்காங்க. ஆனா அதே வேளையில நுகர்வோர் பணவீக்கம் 4.5% உயர்ந்திருக்கு. இதுதாங்க சாமானிய மக்களோட பாக்கெட்ல மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்துது. சரி, இது அப்படியே அரசியல் களத்துல எப்படி எதிரொலிக்குதுன்னு இப்ப பாப்போம். இந்த மாபெரும் பொருளாதார அழுத்தங்கள் தலைவர்களோட அரசியல் வியூகங்களை எப்படி வடிவமைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைக்கிற 3 முக்கிய விமர்சனங்களை நம்ம கவனிக்கணும். 1, அரசியலமைப்பு பாதுகாப்பு, அதாவது சிபிஐ, அமலாக்கத்துறை மாதிரியான அமைப்புகள் தவறா பயன்படுத்தப்படுதுங்கிற குற்றச்சாட்டு. 2வது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, நாட்டோட செல்வம் அதானி மாதிரி சிலர்கிட்டயே குவியுது, அமெரிக்க இந்திய ஒப்பந்தங்கள்ல பிரச்சனை இருக்குன்னு அவர் விமர்சிக்கிறார். 3வது, சமூக நீதி, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடத்தப்படணும்னு சொல்றார். இந்த 3 விஷயங்களையும் முன்னிறுத்தி பிரதமர் மோடியை ஒரு காம்ப்ரமைஸ்ட் பிஎம் அப்படின்னு விமர்சிக்கிறவரு அரசாங்கம் தன்னோட நிர்வாக தோல்விகளை அப்படியே மக்கள் மேல சுமத்துறதான் சொல்றார். அப்படியே நம்ம தமிழக அரசியல் களத்துக்கு வருவோம். 2026 மே மாசம் முதலமைச்சரா பதவியேற்க போற நடிகர் விஜயோட வியூகத்தை பாத்தீங்கன்னா அங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு நமக்கு தெரியும். அவரு தன்னை ஒரு மாற்றமா காட்டிக்க திராவிட கட்சிகள் கிட்ட இருந்தும், குறிப்பா இபிஎஸ் போன்றவர்கள் கிட்ட இருந்தும் விலகி ஒரு தனித்துவமான பாதையை முன்னெடுத்துறாரு. ஆனா உண்மை என்னன்னா, அவர் மறுபடியும் அதே பழைய சிஸ்டம்குள்ள, அதாவது தேர்தல் ஆணையம், பலமா இருக்கிற வாக்கு வங்கி அரசியல், கூட்டணி கணக்குகள், இதுக்குள்ள புகுந்துதான் தன்னோட வெற்றியை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இந்த இடத்துல தான் தத்துவவியலாளர் பாவ்லோ பிரயர் சொல்ற அந்த அதிகாரத்தின் மாயை நமக்கு ரொம்ப தெளிவா அற்புதமா புரியுது. அதிகார கட்டமைப்புகள் எப்பவுமே மக்களை நிர்வகிக்கத்தான் பழக்கப்படுத்ததை தவிர அவங்கள முழுசா விடுதலை செய்யறது கிடையாது. விஜயோட ஆட்சிலையும் உடனே பெரிய மாற்றங்கள் நிகழாததுக்கு இதுதான் காரணம். பல வருஷமா ஊறி போன அந்த அதிகார வர்க்க ஊழலை ஓவர் நைட்ல மாத்திர முடியாது. அதுபோக மக்கள் கிட்ட இருக்கிற அந்த கண்மூடித்தனமான தலைவர் வழிபாடு அவங்க தங்களுடைய தலைவர்களை கேள்வி கேட்கறதையே முழுசா தடுத்து நிறுத்திடுது. இப்போ அடுத்த பகுதி, இந்த அமைப்போட குறைகள் எப்படி ஒரு சாதாரண மனிதனை நேரடியாக பாதிக்குதுங்கிறத நிர்வாக சிக்கல்கள் மூலமா கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம், அதாவது டேங்கெட்கோ சந்திக்கிற நஷ்டம் எவ்வளோ தெரியுமா? உண்மையிலே தலை சுத்தி போயிடும். 10,100 கோடி ரூபாய். விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், வீடுகளுக்கான முதல் 100 யூனிட் இலவசம்னு திட்டங்கள் இருக்கு. இது போக தனியார் நிறுவனங்கள் கிட்ட அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குறது, நிலக்கரி இறக்குமதி செலவுல ஏற்பட்டிருக்கிற 40% அபரிமிதமான உயர்வு, இது எல்லாம் தான் இந்த மாபெரும் நஷ்டத்துக்கு காரணம். ஒருவேளை மின்சார வாரியம் இந்த நஷ்டத்தை தன் தலையில சுமக்கலன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அளவிலான மின்கட்டண உயர்வை சந்திக்க வேண்டி வந்திருக்கும்.
நிலக்கரி பத்தி பேசும்போதே கோல் இண்டியா நிறுவனத்தோட நிலையை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். உலகளாவிய எரிபொருள் விலை 33% அளவுக்கு ஏறியிருக்கு. ஆனா கோல் இண்டியாவால தங்களோட 875 மில்லியன் டன் உற்பத்தி இலக்கை எட்டவே முடியல. வெறும் 768.1 மில்லியன் டன்களை மட்டுமே அவங்க உற்பத்தி செஞ்சிருக்காங்க. இதனால அவங்களோட சந்தை பங்கு 82% இருந்து வெறும் 73% தடால்னு குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, நிலக்கரிக்கான EAல பிரீமியமும் 30% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இந்த நிர்வாக சீர்கேடுகளுக்கு இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம கல்வித்துறை. மே 2026 நடந்த ராஜஸ்தான் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கொஞ்சம் கவனிங்க. மே 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 22.7 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத போறாங்க. ஆனா அதுக்கு 42 மணி நேரத்துக்கு முன்னாடியே, அதாவது மே 1ஆம் தேதியே வாட்ஸ்அப்ல 410 கேள்விகள் கொண்ட ஒரு கெஸ் பேப்பர் ரொம்ப வேகமா பரவுது. NTA அமைப்பு, AICCTV கேமராக்கள், 5G ஜாமர்கள்னு பலத்த அதிநவீன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் போலீஸ் விசாரணையில 120 முதல் 140 அசல் கேள்விகள் அந்த வாட்ஸ்அப் பேப்பரோடு அப்படியே ஒத்து போனது கண்டுபிடிக்கப்பட்டு 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல இல்லையா? இப்படிப்பட்ட சிஸ்டமோட அப்பட்டமான தோல்விகளை பார்க்கும்போது நாம என்ன செய்றோம்? இங்கே தான் அந்த நுகர்வு பொருளாக்கப்பட்ட தர்க்கம் வேலை செய்யுது. அதாவது சோஷியல் மீடியாவில் நாம காட்டுற தற்காலிக கோபமும் பதிவு செய்யற கருத்துகளும் நமக்கு அந்த ஒரு சில வினாடிகளுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தருதே தவிர சமூகத்துல எந்த ஒரு உண்மையான ஆழமான மாற்றத்தையும் உருவாக்குறது கிடையாது. நம்மளோட உணர்வுகளே இன்னைக்கு வெறும் நுகர்வு பொருளா சுருங்கிடுச்சுங்கிறது தான் கசப்பான உண்மை. சரி, எல்லாமே இவ்வளவு இருட்டடிப்பாதான்னு நாம நினைச்சிட வேண்டாம். இந்த அமைப்பை உருவாக்குற சில பிரம்மாண்டமான வளர்ச்சி தளங்களையும் அறிவியல் சாதனைகளையும் நம்ம பார்க்கணும். இந்திய ரயில்வே பத்தின ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் இது. அவங்களோட ஆபரேட்டிங் ரேஷியோ 98%. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரயில்வே 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுல 98 ரூபாயை அவங்க ஊழியர்களோட சம்பளம், எரிபொருள், அப்புறம் பராமரிப்புக்கே முழுசா செலவழிச்சிடுறாங்க. மீதமுள்ள வெறும் 2 ரூபாய் மட்டும்தாங்க புதிய ரயில்கள் வாங்கவோ இல்ல நவீனப்படுத்தவோ அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்க காட்டுற அசுரத்தனமான வேகத்தை பாருங்க. பிப்ரவரி மாசத்துக்குள்ளேயே FY26க்கான மூலதன செலவுல 98% முழுசா முடிச்சிட்டாங்க. முக்கியமா ஜெர்மனி நாட்டோட மொத்த ரயில்வே நெட்வொர்க்கை விட அதிகமா, அதாவது 49,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு மின்மயமாக்கலை செஞ்சிருக்காங்க. அதுபோக 6 சுவிட்சர்லாண்டுகளுக்கு சமமான 36,000 கிலோமீட்டர் புதிய தண்டவாளங்களை அமைச்சு நம்மளோட பயண நேரத்தை கடுமையா குறைச்சிருக்காங்க. அடுத்த நிதியாண்டிற்கு 2.92 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். தனியார் துறை முதலீடுகளையும் நாம குறைச்சி மதிப்பிட முடியாது. மகாராஷ்டிராவோட பிட்கின் பகுதியில டொயோட்டா நிறுவனம் ஒரு பிரம்மாண்டமான புதிய ஆலையை அமைக்கிறாங்க. இதன் மூலமா 2029க்குள்ள வருஷத்துக்கு 1 லட்சம் SUV கார்கள் உற்பத்தி செய்யப்படுறதோட 2800 புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகப் போகுது. ரொம்ப முக்கியமா பக்கத்திலே JNPT துறைமுகம் இருக்கிறதால வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பலமா அமையப் போகுது. இந்த அமைப்புக்குள்ள இருக்கிற மனித சாதனைகளை கொண்டாடுற வகையில இஸ்ரோவை சேர்ந்த ப்ரொஃபசர் குல்ஜித் கவுர் மர்காஸ் அவங்கள பத்தி நாம கண்டிப்பா பெருமையா பேசணும். இந்தியாவோட முதல் மனித விண்வெளி பயணமான ககன்யான் திட்டத்துல விண்வெளி வீரர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யற க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் சோதனைகள்ல அவங்க ரொம்பவே வரலாற்று சிறப்புமிக்க பணியாற்றியிருக்காங்க. அதுக்காக 2026ஆம் ஆண்டில் த மீட்டியாரிட்டிக்கல் சொசைட்டியின் ஃபெலோவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண் அப்படிங்கிற மாபெரும் சாதனையை படைச்சிருக்காங்க. இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய பெருமை பாத்தீங்களா? பொருளாதார வீழ்ச்சியில ஆரம்பிச்சு அரசியல் வியூகங்கள், நிர்வாகச் சிக்கல்கள், ஊழல்கள், அப்புறம் விண்வெளி சாதனைகள் வரைக்கும் நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை வச்சு நான் இதை நிறைவு செய்யறேன். இந்த சிக்கலான அமைப்புல ஒரு உண்மையான மாற்றம் வரணும்னா அது ஒரு தனிப்பட்ட தலைவன் கிட்ட இருந்து தொடங்குமா, அல்லது விழிப்புணர்வு பெற்று சரியான கேள்விகளை கேட்கிற சாதாரண குடிமக்களாகிய நம்ம கிட்ட இருந்து தொடங்குமா? கொஞ்சம் நிதானமா சிந்தித்து பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.